Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல fish fry வந்து மசாலா உதிராம எப்படி வந்து ஃப்ரை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ ஃபிஷ்ஷை வந்து வவ்வால் ஃபிஷ் வந்து நான் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அதோட மல்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. எல்லா ரேஷியோவும் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. அதோட கடலை மாவு வந்து 1 ஸ்பூனும் பச்சரிசி மாவு 1 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். அதோட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். காரம் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் வந்து எப்போவுமே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம மசாலா பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் 2 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தடவுற மசாலாலாம் அதுக்குள்ளே வந்து போகும். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஃபிஷ்ஷில் வந்து இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நான் மசாலா வந்து அதில் வந்து கோட் பண்ணிக்கிறேன். அந்த நல்லா நம்ம கீறி விட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மசாலாவை. காரம் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு வந்து ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 2 சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன், காஷ்மீர் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கலருக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர் வந்து நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குங்க. அதோட நம்ம எண்ணெயும் சேர்க்கும்போது நல்லா நமக்கு எல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும். அதோட நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு நல்லா வந்து ஒரு கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ அதை வந்து நல்லா மசாலா தடவி அதை 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு போயிருக்கும் மசாலாவோட ஃப்ளேவர்லாம். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரையே வந்து போதுமானது தான். ஃபிஷ்ஷெலாம் வந்து ஈஸியாக வெந்துடும். நல்லா சிம்லேயே வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. மசாலாலாம் உதிராமல் அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம தடவின மசாலாலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மசாலா வந்து நல்லா உதிராமல் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன டெக்னிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வரும். உங்களுக்கும் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.